Hello guys, welcome back to our channel. லாஸ்ட் வீடியோல கிளாஸ்டா என்ன ஆப்ஜெக்டா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ லாஸ்ட் வீடியோல ஹீரோன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அதுக்கு ஹீரோ ஒன்னு ஒன்று கிரியேட் பண்ணோம், ஹீரோ டூன்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இல்ல ஹீரோ ஒன் டாட் நேம், ஹீரோ ஒன் டாட் வெப்பன்னு ஆட்ரிபியூட் செட் பண்ணோம். கரெக்டுங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ஒன்னுக்கு நான் ஆட்ரிபியூட் செட் பண்ணேன், அதே மாதிரி ஹீரோ டூக்கு ஆட்ரிபியூட் செட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டா எக்ஸ்பிளிசிட்டா நம்ம செட் பண்ணாம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்து ஆட்ரிபியூட்ஸ் செட் பண்றது, அதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. அண்டர் ஸ்கோர் இனிட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ரியல் வேர்ல்டு அனாலஜி எடுத்துப்போம். இப்போ சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் யோசிச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பேபி பிறக்குது. பேபி பிறந்த உடனேயே ஹாஸ்பிட்டலோட டிஃபால்ட் ப்ராசஸா நர்ஸ் ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷீட் எடுத்து பேபியோட நேம் என்ன, ஜெண்டர் என்ன, பேபியோட வெயிட் என்ன, பர்த் டைம் என்ன, டேட் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிடுவாங்க. இது அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் பை டிஃபால்ட் இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் அந்த ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுல, அந்த ப்ராசஸ் தான் இங்க கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றது. அண்டர் ஸ்கோர் இனிட்னு சொல்றது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனேயே அந்த கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட்டா ரன் ஆகி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுற எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் அது செட் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றது. ஸோ இப்போ இந்த கோட்ல இந்த ஹீரோன்ற கிளாஸ்ல நம்ம கன்ஸ்ட்ரக்டரை எழுதி பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க ஆட்ரிபியூட்ஸ் நான் எக்ஸ்பிளிசிட்டா எழுதிட்டு இருந்தேன்ல, அதை கமெண்ட் பண்ணிட்டு நான் அண்டர் ஸ்கோர் இனிட் மெத்தட் எழுத போறேன். டெஃப் அண்டர் ஸ்கோர் இனிட் அண்டர் ஸ்கோர் செல்ஃப் கமா நம்ம லாஸ்ட் டைம் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வாங்கியிருந்தோம், நேம் வாங்கியிருந்தோம், அதே மாதிரி வெப்பன் வாங்கியிருந்தோம். ஹெல்த் பை டிஃபால்ட் 100ன்ற மாதிரி வச்சிருந்தோம். அதை இன்சைட் த கன்ஸ்ட்ரக்டர் நாம வந்து டிஃபைன் பண்ணலாம். செல்ஃப் டாட் நேம்க்கு நம்ம யூசர் பாஸ் பண்ற நேம். நெக்ஸ்ட் செல்ஃப் டாட் ஹெல்த் வந்து நான் சொல்லியிருந்தேன் 100ன்ற மாதிரி, அதாவது குழந்தை பிறக்கும் போது ஹெல்த்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிப்போமே. ஹீரோ வந்து ஹெல்த்தியா இருக்காரு, அவருக்கு 100% ஹெல்த் இருக்கு அப்படின்ற மாதிரி அசியூம் பண்றதுதான். நெக்ஸ்ட் செல்ஃப் டாட் வெப்பன், அந்த வெப்பனுக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம பாஸ் பண்ற வெப்பன். ஸோ இப்போ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். இப்போ நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் எழுதியாச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்றதுன்றத பார்ப்போம். நான் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம எக்ஸ்பிளிசிட்டா நேமையும் வெப்பனையும் நம்ம செட் பண்றோம்னு. பட் இப்போ இதை பண்ணாம என்ன பண்ண போறோம், நம்ம ஹீரோன்ற ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போது நான் லியோதாஸ் வேல்யூவையும் ஸ்வாட் வேல்யூவையும் பாஸ் பண்ண போறேன். ஆர்டர் ரொம்ப முக்கியம், அதை முட்டுறாதீங்க. நீங்க நேம் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு, வெப்பன் செகண்டா இருக்கு. ஸோ நேமுக்கு லியோதாஸ், வெப்பனுக்கு வந்து ஸ்வாடுன்ற மாதிரி நான் பாஸ் பண்றேன். ஸோ இப்போ ஹீரோ ஒன்னை நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஹீரோ டூக்கும் இதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ ஹீரோ டூவோட நேம் வந்து ரோலெக்ஸ், அவரோட வெப்பன் வந்து ஹேமர். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு லைனையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை செக் பண்றதுக்கு நான் இன்னொரு லைன் எழுத போறேன். என்ன எழுத போறேன்னா, இன்சைட் த கன்ஸ்ட்ரக்டர் நான் என்ன பண்றேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனேயே இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகுறதுன்றத வெரிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி செல்ஃப் டாட் நேம் ஆப்ஜெக்ட் கிரியேட்டர்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லியோதாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட், ரோலெக்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இங்கே ரெண்டு லைன் இருக்கு. இது என்னப்பா, இது எப்படிப்பா நடக்குது அப்படின்ற கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு தான் போக போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம அகெயின் கமிங் பேக் டு த பேபி எக்ஸாம்பிள் வருவோம். இப்போ பேபி பிறந்துருச்சு, அதுக்கு ஆட்ரிபியூட் செட் பண்ணியாச்சு, நேம் செட் பண்ணியாச்சு, ஜெண்டர் செட் பண்ணியாச்சு, வெயிட் செட் பண்ணியாச்சு, பர்த் டேட், பர்த் டைம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. பட் பேபி வளர்ந்து விளையாட ஆரம்பிக்கலாம், இல்லை பேச ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த பேபி பண்ற ஆக்ஷன்ஸ், அதுதான் வந்து மெத்தட்ஸ். ஸோ இந்த அனாலஜியை அப்படியே நான் இங்க ஹீரோ ஆப்ஜெக்ட் கொண்டு வரேன்னு வச்சுப்போம். ஹீரோ என்ன பண்ணுவாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. நான் ஹீரோ அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னு வச்சுப்போம். இல்ல அவர் டைலாக் பேசுறாரு, அது ஒரு ஆக்ஷன். இல்ல ஃபைட் பண்றாரு, அது ஒரு ஆக்ஷன். டான்ஸ் பண்றாரு, அது ஒரு ஆக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மெத்தட். ஆக்ஷன் சொல்றது நீங்க மெத்தட்ன்ற மாதிரி நீங்க ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
ஸோ இங்க நான் ஆல்ரெடி வந்து அட்டாக்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். அட்டாக்ல என்ன பண்றாங்க, செல்ஃப் டாட் நேம் என்டர்ஸ் த ஃபைட் வித் செல்ஃப் டாட் வெப்பன்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஆக்ஷன் தான் நம்ம இங்க லைன் நம்பர் 26ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஹீரோ 1 டாட் அட்டாக், ஹீரோ 2 டாட் அட்டாக்ன்ற மாதிரி நம்ம கால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. லியோதாஸ் என்டர்ஸ் த ஃபைட் வித் ஸ்வாட், ரோலக்ஸ் என்டர்ஸ் த ஃபைட் வித் ஹேமர். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி எழுதியிருந்ததை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால உங்களுக்கு இது மேபி கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நியூவா ஒரு ஆக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணலாம். நியூவா ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அட்டாக்ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி இன்ட்ரடியூஸ்ன்ற மாதிரி ஒரு மெத்தட் வச்சுக்கோமே. இன்ட்ரடியூஸ் செல்ஃப் பிரிண்ட்ல எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன். செல்ஃப் டாட் நேம் மேபி ஐ ஆம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐ ஆம் லியோதாஸ், ஐ ஆம் ரோலக்ஸ்ன்னு. அப்புறம் மை வெப்பன்ற மாதிரி ஒரு மெசேஜ் கூட மீனிங்ஃபுல் மெசேஜ் மாதிரி வச்சுக்கலாம். மை வெப்பன் இஸ் செல்ஃப் டாட் வெப்பன். ஓகே. ஸோ இப்போ 2 மெத்தட் இருக்கு, அட்டாக் மெத்தட் இருக்கு, இன்ட்ரடியூஸ் மெத்தட் இருக்கு. நம்ம ஹீரோ 1 ஹீரோ 2 கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்டாக்னு கால் பண்றோம்ல, அட்டாக் கால் பண்றதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹீரோ 1 டாட் இன்ட்ரடியூஸ், அதே மாதிரி ஹீரோ 2 டாட் இன்ட்ரடியூஸ். இப்போ அட்டாக் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் ரன் ஆகி லியோதாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட், ரோலக்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 லைனை பாருங்க. நெக்ஸ்ட் 2 லைன்ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஐ ஆம் லியோதாஸ், மை வெப்பன் இஸ் வாட், ஐ ஆம் ரோலக்ஸ், மை வெப்பன் இஸ் ஹேமர்ன்ற மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து மெத்தட், கிளாஸ் மெத்தட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ன்றது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகி டேட்டா ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் செட் பண்ணிடும். மெத்தட்ன்றது என்னதுன்னா நீங்க எக்ஸ்பிளிசிட்டா நீங்க கால் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு ரன் ஆகும், இல்லைன்னா பை டிஃபால்ட் அது ரன் ஆகாது. ஸோ செல்ஃப்ன்றது என்னன்னா அந்த ஆப்ஜெக்டை ஸ்பெசிஃபிக்கா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு டேர்ம் மட்டும்தான். ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. டு ராப் இட் அப், கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, மெத்தட்னா என்ன, செல்ஃப்னா என்னன்றத இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்கேப்சுலேஷன் பத்தி பார்க்கலாம், டேட்டாவை எப்படி சேஃபா லாக் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கோட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.